வணக்கம் வாங்க அக்ஷயா வீட்டு சமையல்ல இன்னைக்கு வந்து நம்ம டுடேஸ் லஞ்ச் பாக்ஸ்ல போட்ட வத்த குழம்பு தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோங்க. வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வத்த குழம்புக்கு பாத்தீங்கன்னா புளி ஊற வச்சிருக்கேன். புளி பாத்தீங்கன்னா ஒரு லெமன், கொஞ்சம் பெரிய சைஸ் லெமன் சைஸ்ல புளி ஊற வச்சிருக்கேன். குழம்புக்கு வெங்காயம் பூண்டு உரிச்சு வச்சாச்சு. இங்க பாத்தீங்கன்னா காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா பார்லி சூப் வைக்க போறேன். காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதனால பார்லியை வேக வச்சுட்டு இருக்குங்க. வத்த குழம்புக்கு சைட் டிஷ் பாத்தீங்கன்னா புடலங்காய் கூட்டு வைக்க போறோம் நம்ம. இப்ப இந்த கிளாஸால ஒரு 3/4 கிளாஸ் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். கொஞ்சமா பாசிப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன். மேல கடலைப்பருப்பு போட்டுட்டு அதுக்கு மேல கொஞ்சமா நம்ம பாசிப்பருப்பு போட்டுருந்தோம்னா அந்த கிளாஸ் கரெக்டா இருக்கும். இதை கழுவிட்டு வந்துடலாம். கூட்டுக்கு ஒரு வெங்காயம் போட்டுட்டாங்க. இப்போ ஒரு காரத்துக்கு நமக்கு எவ்வளவு பச்சை மிளகாய் வேணுமோ நம்ம போட்டுக்கலாம். எங்களுக்கு ஒரு மிளகாய் போதும். ஒரு 1/4 ஸ்பூனுக்கு மஞ்சள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா நெய் சேர்த்துக்கிட்டு இப்ப இதை விசில் கொடுத்து நம்ம வேக வச்சிடலாங்க. இப்போ வந்து நமக்கு பருப்பு தண்ணி வந்து ஒரு கொதி வந்தோடனே குக்கரை மூடி போட்டு மூடிட்டு ஒரு 4-5 விசில் கொடுத்து வேக வச்சுக்கலாம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பார்லி வேக வச்சோம்ல, ஒரு கொதி வந்துருச்சு. நம்ம மூடி போட்டு மூடி விசில் கொடுத்துடலாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு கூட்டுக்கு பாத்தீங்கன்னா பருப்பு வெந்து முடிஞ்சிச்சு, ப்ரெஷர் அடங்கிடுச்சு. இப்ப நான் எடுத்துக்கிட்ட பருப்புக்கு பாத்தீங்கன்னா புடலங்காய் இந்த சைஸ்ல, இதுல பாதி கூட போதுங்க. மீதி நீங்க புடலங்காய் இருந்துச்சுன்னா புடலங்காய் பஜ்ஜி கூட போடலாம், சூப்பரா இருக்கும். நம்ம சேனல்ல ஏற்கனவே போட்டிருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா குழம்புக்கு புளி கரைச்சி வச்சாச்சு. இப்படியே காலைல பிரேக்ஃபாஸ்ட் பாத்தீங்கன்னா சூப்பும் தாளிச்சாச்சு. ஏற்கனவே பார்லி சூப் பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல போட்டிருக்கோங்க. பார்லி சூப் பாத்தீங்கன்னா எல்லாருமே சாப்பிடலாம். சில பேர் கேக்குறீங்க கன்சீவா இருக்கவங்க சாப்பிடலாமான்னு. தாராளமா சாப்பிடலாங்க. டாக்டரே சொல்லுவாங்க கன்சீவா இருக்கும்போது கால் வீக்கத்துக்கு பார்லி எடுத்துக்குங்கன்னு சொல்லிட்டு. கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கவங்க எல்லாரும் சாப்பிடலாம். எல்லாத்தையும் சேர்த்து கவர் பண்ணணும்னா டைம் பத்த மாட்டேது. அதனாலதான் புளியெல்லாம் நான் கரைச்சி வச்சுட்டேன். வீடியோ பெருசாயிடுது. இப்ப புடலங்காய் பாத்தீங்கன்னா இத மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டோம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்துட்டு இத மாதிரி நல்லா நம்ம உராசிக்கணுங்க. ஏன்னா புடலங்காயில பாத்தீங்கன்னா மேல சொன மாதிரி இருக்கும். அந்த கல் உப்பு போட்டு நம்ம வந்து இந்த மாதிரி கலந்துட்டு நல்லா அதுக்கப்புறம் கழுவி எடுத்தாதான் இப்பதான் புடலங்காய் மேல இருக்கிற சொன போகுங்க. இப்ப இதை நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்ப வத்த குழம்புக்கு பாத்தீங்கன்னா மசாலா எல்லாம் நம்ம வறுத்து அரைச்சிதான் சேர்க்க போறோங்க. இன்னைக்கு தூள் சேர்க்கல நம்ம. இப்ப அதுல ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன் ஒரு கடாயில. ஒரு 5 காஞ்ச மிளகா, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாங்க, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, சேர்த்துட்டு ஒரு வதக்கிக்கலாம் நம்ம. தனியா மிளகு மிளகாலாம், 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு, ஒரு பாதி முந்திரியில 10 முந்திரிங்க. முழுசா எடுத்தீங்கன்னா ஒரு 5 முந்திரி போட்டுக்குங்க. முந்திரி சேர்த்து இப்ப இந்த சாமான்லாம் நமக்கு வந்து கொஞ்சம் வறுபடட்டும். அப்படியே ஒரு 2 தடவை கரண்டியால வறுத்துட்டு அடுத்த பொருள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கசகசா. கசகசா வந்து நல்லா வறுப்படணுங்க. அப்பதான் நமக்கு நல்லா மைய அரைச்சி நல்லா கசகசா நல்லா மையும். நல்லா வறுத்துக்கலாம் கசகசாவை. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், ஒரு 10 சின்ன வெங்காயம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இப்ப எல்லாம் நமக்கு வறுத்தாச்சுங்க. இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்ப இதை நம்ம ஆற வச்சுட்டு மிக்சியில போட்டு நம்ம நல்லா தண்ணி சேர்த்து
நல்லா மைய அரைச்சிடலாம். நீங்கள் இப்போ வறுக்கும் போதே பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா வாசனையாக இருக்கும். நமக்கு வத்த குழம்புக்கு இந்த மாதிரி சமையல்காரங்க அரைச்சி வைக்கிற அந்த வாசனை நல்லா வருங்க. இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்குங்க. இதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். வத்த குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். வத்த குழம்புக்கு எண்ணெய் கொஞ்சம் கூட தாங்க செலவாகும். 2 குழிக்கரண்டி அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய். விளக்கெண்ணெய் சேர்க்கறது ரொம்பவே நல்லது. நமக்கு குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா வத்த குழம்புலாம் சாப்பிடும்போது சில பேருக்கு காரக்குழம்புலாம் சாப்பிடும்போது வயிற்று வலிக்கும். அப்போ அந்த விளக்கெண்ணெய் சேர்த்தோம்னா அந்த வயிற்று வலி இருக்காதுன்னு அப்போல்லாம் பெரியவங்க விளக்கெண்ணெய் சேர்ப்பாங்க. பெருங்காயம் சேர்த்துக்கலாங்க. நான் கட்டி பெருங்காயன்றதுனால முதல்ல சேர்த்துக்கிறேன். நீங்கள் தூள் பெருங்காயம்னா அப்புறமா சேர்த்துக்குங்க. இது பார்த்தீங்கன்னா குழம்பு தாளிக்கிற வடகம். ஏற்கனவே வடகம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இதை நான் வீடியோக்காக போட்ட வடகம் தாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுருந்துட்டு இப்போ தான் திரும்பியும் வெளியில் வச்சது காலியாகிடுச்சு. ஃப்ரிட்ஜில் வந்து எவ்வளோ வெள்ளையாகவே கலர் மாறாமல் இருக்கு பாருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சா நமக்கு வடகம் கலர் ரொம்ப கருப்பாகாது. எண்ணெய் காஞ்சோடனே நம்ம கொஞ்சமாக வடகம் சேர்த்துக்கலாம். அப்படி உங்ககிட்ட வடகம் இல்லைன்னா கடுகு ஜீரகம் சேர்த்துக்குங்க. விளக்கெண்ணெய் சேர்த்ததுனால தான் நல்லா நுரைச்சி வருது. எண்ணெய் பொங்கின மாதிரி வருது பாருங்க. இப்போ நமக்கு வடகம் பொரிஞ்சிருக்குங்க. அதில் நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துருக்கேன். அந்த வெந்தயம் சேர்த்தது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கிப் ஆயிடுச்சு. நீங்கள் ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்குங்க. இப்போ ஒரு 20 போல் சின்ன வெங்காயம், 15லேருந்து 20 போல் சின்ன வெங்காயம் முழுசாக போட்டுக்கணும். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு முழு சைஸு பூண்டு, அதை தோல் உரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயம் வந்து நமக்கு முழுசாக போடும்போது பார்த்தீங்கன்னா குழம்புல சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் சின்ன வெங்காயம். அதனால் முழுசாக போட்டிருக்கேன். இப்போ போட்டு வெங்காயமும் பூண்டும் சேர்த்து போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நம்ம தூள் போடுறதோட இந்த மாதிரி மசாலாவை அரைச்சி சேர்த்து வத்த குழம்பு வைக்கும்போது செமையாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி அளவில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இதை வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். நமக்கு நல்லா வறுத்தது நல்லா ஆறிடுச்சு. இந்த காம்பெல்லாம் மிளகாவில் இருக்கிற காம்பெல்லாம் நான் கிள்ளிட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம வெறுமனே ஒரு ஓட்டிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மைய பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வதக்கிக்கிட்டே அதை அரைச்சிடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நம்ம அந்த எண்ணெயிலே வெங்காயத்துக்கூடயே வதக்கிக்கலாம். நல்லா மைய பேஸ்ட்டாக அரைச்சாச்சு மசாலாவையும். இப்போ புளி தண்ணியில் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சதை நல்லா கலந்துக்கலாம். இந்த புளி பார்த்தீங்கன்னா ஒரு 45 கிராம் அளவுக்கு நான் புளி எடுத்திருக்கேன். அதான் ஒரு லெமன் சைஸில் 45 கிராம் இருந்துச்சு. இப்போ அதுக்கு தகுந்த மசாலா தான் சேர்த்துருக்கேன். மிக்சியை கழுவிட்டு தண்ணி அதிலே சேர்த்துடலாம். இந்த குழம்புக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி சேர்க்கல. இப்போ பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நமக்கு விளக்கெண்ணெய் சேர்த்ததுனால தான் இந்த மாதிரி நல்லா நுரைச்சிட்டு வந்திருக்கு. இப்போ நம்ம புளி தண்ணியை அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாங்க. உப்பு மட்டும் நீங்கள் வந்து குழம்புல பார்த்து சேர்த்துக்குங்க. ஏன்னா நம்ம வந்து சுண்டக்காய் சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் வறுத்து சேர்க்கும் போது அதில் இருக்கிற உப்பு நமக்கு வந்து குழம்புக்கு போகும். அதனால் ஊற பார்த்தீங்கன்னா மறுநாள் வச்சுருந்தோம்னா அதில் சுண்டக்காயில் இருக்கிற உப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு குழம்புல இறங்கிடும். அதனால் குழம்புல உப்பு பார்த்து சேர்த்துக்குங்க. இப்போ மூடி போட்டு கலந்து விட்டு மூடி போட்டு குழம்பை மூடிடலாங்க. மூடிட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் நமக்கு கொதிக்கிட்டோம். நான் புடலங்காலாம் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெந்த பருப்பு கூட இந்த புடலங்காவை சேர்த்துக்கலாம். தண்ணிலாம் இல்லாமல் சேர்த்துக்கலாங்க. இப்போ புடலங்காய் கூட்டுலையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உப்பு வந்து அளவோடு தான் சேர்க்கணும். பார்த்து கம்மியாகவே சேர்த்துக்குங்க. ஏன்னா நம்ம உப்பு போட்டு தான் புடலங்காவை ஏற்கனவே கழுவி இருக்கிறோம். அதில் உப்பு கொஞ்சம் ஏற்கனவே இருக்கும். பத்தாத்துக்கு புடலங்காய் வந்து அந்தளவுக்கு உப்பு பிடிக்காது. அது உசிலியாகட்டும் கூட்டாகட்டும் எதுக்குமே உப்பு அந்தளவுக்கு பிடிக்காது. ஒரு 1/4 கிளாஸ் போல் தண்ணி சேர்த்துக்கிறேங்க நான். சேர்த்துட்டு ஒரு கலந்து விட்டுருவோம். மூடி போட்டு விசில் ஒரு 2லேருந்து 3 சவுண்டு கொடுத்துடலாம். சின்ன பர்னரில் தான் வைக்கிறேன் நான். ஒரு 2லேருந்து 3 சவுண்டு கொடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும் நமக்கு. இப்போ இந்த பக்கம் குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷமாக மீடியம் ஃப்ளேமில் நமக்கு கொதிச்சிட்டு இருக்கு. வேணும்னா நம்ம இதுக்கு மேலே கொஞ்சம் போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஏன்னா குழம்புக்கு வத்த குழம்புக்கு எண்ணெய் சேர்த்தோம்னா தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் வத்தல் வறுக்கிறதுக்காக வானலில் கொஞ்சம் போல் நல்லெண்ணெய் சேர்த்து வச்சுருக்கேன். அதில் வத்தலை நம்ம வறுத்துக்கலாம்.
வத்தல் பார்த்தீங்கன்னா நல்லா லோ ஃப்ளேமில் வறுத்துக்கணும். வத்தல் வந்து நமக்கு கரிகிடாத அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். அந்த சுண்டக்காய் வத்தலுக்கு பதில் நீங்கள் மணத்தக்காளி வத்தல் கூட சேர்த்து இதே முறையில் செய்யலாங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ நான் வந்து கூட்டுக்கு வேக வச்சிருந்தேன்லங்க. இப்போ நமக்கு கூட்டு வெந்துருச்சு, விசில் வந்துருச்சு. ஒரு 3 விசில் கொடுத்து ஆஃப் பண்ணிட்டேன். ப்ரெஷர் அடங்கிருச்சு. வத்தல் வறுத்துட்டு தான் அதுக்கப்புறமா நான் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து சுண்டக்காய் வத்தல் வறுத்துட்டு இருக்கேன். இப்போ நமக்கு கொஞ்சம் போல ஒரு 2லேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும். இது புடலங்காய் கூட்டு பார்த்தீங்கன்னா செமையாக இருக்கும். இந்த சைடு நான் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சுண்டக்காய் வத்தலையும் வறுத்துட்டு இருக்கேன். இப்போ வறுப்பட்டுருச்சு, நமக்கு எடுத்துடலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க சுண்டக்காய் வத்தலை அப்படியே சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு ஒரு கலந்து விட்டுருவோம். நம்ம கொஞ்சம் போல் வெல்லமும் சேர்த்துக்கிறேன். நான் இப்பயே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு வெல்லம் வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. வெல்லம் சேர்க்கும் போது நமக்கு புளிப்பு காரம் எல்லாம் பேலன்ஸ் பண்ணி வரும். அதுக்காக கொஞ்சம் போல் வெல்லம் சேர்த்துட்டு நான் அந்த பக்கம் ஸ்டவ்வில் மாற்றி வச்சுட்டேன். இப்போ சும்மா ஒரு ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிட்டு வடகம் சேர்த்துருக்கேன். வடகம் இல்லைன்னா கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாம். சேர்ந்துட்டு கருவேப்பிலை சேர்த்து கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்து கூட்டுக்கு தாளித்து கொட்டிக்கலாம். கூட்டில் தாளித்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் போல் கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு நான் ஸ்டவ் ஆன் பண்ணல இன்னும் கூட்டுக்கு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சும்மா ஒரு லேசாக ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணி ஒரு கலந்து விட்டு ஒரு ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். லேசாக ஒரு கொதி வந்துருச்சு பாருங்கள். கூட்டை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இங்கே அதுக்குள்ளே குழம்பு நான் திரும்பி அப்புறம் மாற்றி வச்சுருக்கேன். இப்போ இந்த அளவு ஒரு வத்தல் சேர்த்து நமக்கு லோ ஃப்ளேமில் ஒரு 20 நிமிஷம் போல் மேலே நம்ம விட்ட எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நமக்கு குழம்பு கொதிச்சு வரணும். ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 8லேருந்து ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நம்ம கொதிச்சா சரியிருக்கும். ஒரு கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை சேர்த்துறேன். நான் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா சுட சுட சாதத்தில் இந்த வத்த குழம்பு போட்டு சாப்பிடும்போது கூட ஒரு அப்பளம் எல்லாம் ஒரு வத்தல் வச்சு சாப்பிட்டோம் செமையாக இருக்கும். குழம்பு மறுநாள் வச்சு தோசைக்கு தொட்டு நல்லா மெதுன்னு தோசை ஊற்றி அதுக்கு தொட்டு சாப்பிட்டா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போ நமக்கு ரொம்ப சுவையான சுண்டக்காய் வத்தல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.